தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி வழியாக நான் உங்கள் சக்தி. இன்னைக்கான இந்த வீடியோல ரீசெண்டா நம்ம குரூப் 4 டெஸ்ட் நம்பர் 22 அப்படின்றது பார்த்திருந்தோம். ஸோ அதற்கான ஒரு தெளிவான விடை குறிப்பு அப்படின்றது முழுமையாக பார்த்துடலாம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், அதுல அலுவல் சார்ந்த சொற் இடம்பெற்றிருக்கு. அதே நேரத்துல கலை சொற்களும் இடம்பெற்றிருக்கு. ஸோ 6th இருந்து 12th வரைக்கும் நம்ம இந்த கொஸ்டின்றது எடுத்திருக்கோம். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த டெஸ்ட்ன்றதை அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் முடிஞ்ச பின்னாடி 100க்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த சேனல் வழியாக நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரி டெஸ்ட் அப்படின்றது நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ உள்ள டாபிக்ல போயிடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். ஸோ முதல் கேள்வி அப்படின்றது பாருங்க, இ காமர்ஸ் இணையான தமிழ் சொல் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இ காமர்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இ என்றாலே மின் குறிக்கும், அதாவது எலக்ட்ரானிக் அப்படின்றது தான். ஸோ அப்ப மின்னணு வணிகம் அப்படின்றதான் அதற்கான கரெக்டான விடை. இரண்டாவது கேள்வின்றது பாருங்க, பின்வரும் நோற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்க. தவறாக எது பொருத்தப்பட்டிருக்கு? இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் அப்படின்றது இருக்கு. ஸோ இங்க மிஸ் மேட்சா இருக்கு. வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல் தான், அது கரெக்ட் தான். ஃபேஸ்புக் அப்படின்றப்ப முகநூல், அப்ப 1ம் 3ம் மிஸ் மேட்சா இருக்கு. அதாவது 1க்கு வர வேண்டியது 3க்கும் 3க்கு வர வேண்டியது 1க்கும் இருக்கு. ஸோ அப்ப அதற்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி, டி. ஸோ அப்ப மூணாவது கேள்வின்றது பாருங்க, கிளைமேட் என்பதன் தமிழ் சொல் தருக. கிளைமேட் என்றால் தட்ப வெப்பநிலை அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்களுக்கான கேள்வி என்னதுன்னா, அப்ப வானிலை என்றால் என்னது, அதற்கான ஆன்சர் என்னது, அதோடைய இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது கேள்விக்கு அப்படின்னு போட்டு வானிலை அப்படின்னு போட்டு ஹைஃபன் போட்டு அதற்கான விடை அப்படின்றது குறிப்பிடுங்க. கரெக்டான விடை என்றால் அதில் நம்மளே ரிப்ளை பண்ணிடுவோம். நாலாவது வினா அப்படின்றது பாருங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 2, சென்சார் அப்படின்றது கருவி. ஸோ அப்போ ரெண்டாவதுக்கு 1, சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னோம்னா மூணாவதுக்கு 4, சேட்டலைட் அப்படின்னோம்னா மூணாவது செயற்கைக்கோள். ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா 2, 1, 4, 3 பி என்பதுதான் கரெக்டான விடை. ஐந்தாவது கேள்வின்றது பாருங்க, தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறி. இன்டர்நெட் அப்படின்னோம்னா இணையம் தான் கரெக்ட். இமெயில் அப்படின்னோம்னா இ அப்படின்னால எலக்ட்ரானிக்ஸ், அப்போ மின் அஞ்சல் அப்படின்றது வந்திருக்கணும். பட் இவங்க இமெயில் அப்படின்னே நமக்கு கொஸ்டின்ல இருக்கு. ஸோ அப்போ அதுதான் தவறாக பொருந்தியுள்ள ஒரு இணையா இருக்கு. ஆண்டர்பனர் அப்படின்றப்ப தொழில் முனைவோர் அப்படின்றது அர்த்தம். ஆண்டர்பனர் அப்படின்னோம்னா தொழில் முனைவோர், ஆண்டர்பனர்ஷிப் அப்படின்னாலும் தொழில் முனைவோர்கள் அப்படின்றது அர்த்தம். பேட்ரியாட்டிசம் அப்படின்றது நாட்டுப்பற்று. ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் பி என்பதுதான். ஆறாவது வினா அப்படின்றது பாருங்க, தவறாக பொருந்துள்ள இணையை தேர்ந்தெடு. பிரைமரி ஸ்கூல் அப்படின்றது தொடக்கப்பள்ளி. ஸோ கரெக்டா தான் இருக்கு. எஸ்கலேட்டர் அப்படின்றது மின் படிக்கட்டு, அதுவும் கரெக்டா தான் இருக்கு. லிப்ட் அப்படின்றது மின் தூக்கி, அதுவும் கரெக்டா தான் இருக்கு. இ மேகசின் அப்படின்னோம்னா மின் இதழ்கள் அப்படின்றது வரணும். ஓகே, மின் பருவ இதழ்கள் அப்படின்னு வந்தாதான் அது இ மேகசின். ஸோ இதுல வெறும் பருவ இதழ்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இதுதான் தவறான இணை. ஏழாவது வினா அப்படின்றது பாருங்க, தவறாக பொருந்துள்ள இணையை கண்டறி. ஸோ வெல்கம் அப்படின்னோம்னா நல்வரவு அப்படின்றதான் கரெக்ட். இதே சிப்ஸ் அப்படின்றப்ப கனிப்பொறிகள் அப்படின்றது இருக்கு. ஸோ கனிப்பொறிகள்ன்றது வராது. ஸோ இதை வச்சு எடுத்துடலாம். ஸோ ஏழாவதுக்கு பி என்பதுதான் கரெக்டான விடை. மேக்கப் என்றால் ஒப்பனை, ஸ்கல்ப்சர் என்றால் சிற்பங்கள், இது எல்லாமே கரெக்டான விடை தான். எட்டாவது வினா அப்படின்றது பாருங்க, பொறுத்துக கொடுத்திருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம எப்படி கரெக்டா பொறுத்தோம்னு. செக் அப்படின்றது காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அதாவது டிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வரைவோலை அப்படின்றது அர்த்தம். டெபிட் கார்டு, டெபிட்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான், அதாவது அப்ப பற்று அட்டை, பற்றுனா உங்ககிட்ட எவ்வளவு பற்று, அதாவது அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து. கிரெடிட் கார்டு அப்படின்னோம்னா கிரெடிட் என்றால் கடன் என்பது தமிழ் அர்த்தம். ஸோ அப்ப இதற்கான ஆன்சர் 1, 2, 3, 4 எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா டில இருக்கு. ஒன்பதாவது கேள்வின்றது பாருங்க, அதே பொறுத்துக்கதான். ஃபெர்ரிஸ் அப்படின்றப்ப எதை சொல்றாங்க அப்படின்னா பயணப்படகுகள். ஹெரிட்டேஜ் அப்படின்னோம்னா பாரம்பரியம், நம்ம தமிழ் ஹெரிட்டேஜ் அப்படின்னு நம்ம தமிழ்ல யூனிட் 6ல குறிப்பிடுவோம். வோயேஜ் அப்படின்றது கடற்பயணம். மர்ச்சன்ட் அப்படின்றது வணிகர். ஸோ அப்ப இதற்கான ஆன்சர் என்னதுன்னா டெல்லி. 10வது வினா அப்படின்றது பாருங்க, பின்வரும் நோற்றில் தவறான இணையை தேர்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ரெண்டாவது வாலண்டியர் அப்படின்றது சமூக பணியாளர். மூணாவது ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கு தன்னார்வலர் வழிகாட்டி. நாலாவது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு. அஞ்சாவது ஜூனியர் ரெட் கிராஸ்னா சாரணியர் சங்கம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எந்த விஷயம் தவறானதுன்னு பாத்தீங்கன்னா வாலண்டியர் அப்படின்றப்ப தன்னார்வலர், பட் இதுல சமூக பணியாளர் இருக்கு. ஸ்கவுட்ஸ்ல அப்படின்றப்ப அதுல சாரணியர் இயக்கம் அப்படின்றது வந்திருக்கணும். ஸோ ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னோம்னா செஞ்சிலுவை சங்கம் அப்படின்றது வந்திருக்கணும். ஸோ அப்ப 2, 3, 5 இங்க தவறாக பொருந்திருக்கு. அப்ப 2, 3, 5 தான் இங்க ஆன்சர். பி என்பதுதான் கரெக்டான விடை. 11வது வினான்றது பாருங்க, மெர்சி தமிழாக்கம் தருக. மெர்சி என்றால் இரக்கம் அல்லது கருணை என்பது பொருள் வரும். ஸோ மெர்சி என்றால் கருணை என்பதுதான் எக்ஸாக்டான ஒரு ஆன்சராகவும் இருக்கும்.
12வது வினான்றது பாருங்க, லாரி என்பதன் ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? லாரி என்றால் சரக்குந்து என்பதன் அர்த்தம். 13வது வினான்றது பாருங்க, ஃப்ரைட் பேட் என்பது பின்வரும் எப்பறவையை குறிக்கிறது? ஃப்ரைட் பேட் அண்ட் ஃப்ரிகேட் பேட் இது ரெண்டுமே எதை குறிக்கும் அப்படின்னா கூளைக்கடா அப்படின்ற ஒரு பறவையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். 14வது வினாவை பாருங்க, ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழாக்கம் என்ன? ஃபிக்ஷன் என்றால் புனைவு அப்படின்றது அர்த்தம். ஸோ புனைவு கதைகள், ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 15வது வினான்றது பாருங்க, இன்ஸ்கிரிப்ஷன் என்ற சொல்லின் தமிழ் சொல்லி தேர்க. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றப்ப பொறிப்பு அப்படின்றது அர்த்தம். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. 16வது வினா, லீடர்ஷிப் என்பதன் சரியான கலை சொல்லி தேர்க. லீடர்ஷிப் என்பது தலைமை பண்பை குறிக்கும். லீடர் என்றால் தலைவர், அவங்களதான் பிரசிடென்ட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஸோ அப்போ லீடர்ஷிப் அப்படின்றப்ப அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்குது. ஸோ அப்போ தலைமை பண்பு. 17வது வினான்றது பாருங்க, பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்கிள் அப்படின்றது மிதிவண்டி, பிளாட்ஃபார்ம் அப்படின்றது நடைமேடை, டைப்ரைட்டர் என்பது தட்டச்சு பொறி, ஃபிளைட் என்பது வானூர்தி, டிவி என்பது தொலைக்காட்சி. ஸோ அப்போ இது எல்லாமே எங்க புரிந்திருக்கு? டில தான் புரிந்திருக்கு. 3, 1, 5, 4, 2 என்பதான் கரெக்டான விடை. 18வது வினா அப்படின்றது பாருங்க, யூனிவர்சிட்டி, இன்டர்நெட், காலேஜ், கம்ப்யூட்டர், ஸ்கூல். ஸோ அதற்கான தமிழாக்கம் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப யூனிவர்சிட்டி அப்படின்றது எடுத்துக்கிட்டோம்னா பல்கலைக்கழகம். ஸோ அப்ப 2, இன்டர்நெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இணையம் 3, காலேஜ் என்றால் கல்லூரி 4, அப்ப 2, 3, 4 எங்க வந்திருக்கு? 7 வந்திருக்கு. ஸோ அப்ப ஏ தான் இதற்கான விடை. 19வது வினான்றது பாருங்க, மைக்ரோஸ்கோப் என்பதன் தமிழ் சொல் காண்க. மைக்ரோ அப்படின்னோம்னா நுண்ணிய அப்படின்றது அர்த்தம். அப்ப மைக்ரோஸ்கோப் அப்படின்னோம்னா நுண்ணோக்கி அப்படின்றது அர்த்தம். தொலைநோக்கி என்பதன் சரியான தமிழாக்கம் என்பதை கீழே நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. 3வது கொஸ்டினுக்கும் ஆன்சர் கேட்டிருந்தோம், 19வது கொஸ்டினுக்கும் ஆன்சர் கேட்கிறோம். ஸோ அதற்கு வந்து சரியான விடையை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. 20வது வினாவை பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. ஸோ கண்ணியம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா டிக்னிட்டியை குறிக்குது. வாய்மை அப்படின்றது சின்சியாரிட்டியை குறிக்குது. உபதேசம் அப்படின்றது ப்ரீச்சிங்கை குறிக்குது. கொள்கை அப்படின்றது டாக்டரினை குறிக்குது. கொள்கை முக்கியமா நம்ம செல்ஃப், அதாவது டிஃபென்ஸ் செக்டர்ல வந்து கொள்கை வந்து டாக்டரின் அண்ட் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. அப்ப 20க்கு வந்து பி என்பதுதான் கரெக்டான விடை. 21வது வினான்றது பாருங்க, ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லி காண்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்றது வன பாதுகாவலர் அப்படின்றத குறிக்கும். 22வது வினான்றது பாருங்க, பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. இதுல எத்தனை இணைகள் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆர்டிஸ்ட் அப்படின்றது படைப்பாளரான்னு கேட்டா கிடையாது. ஆர்ட் என்றால் கலை, ஆர்டிஸ்ட் என்றால் கலைகளை உருவாக்குபவர், அதாவது கலைஞர் அல்லது படைப்பாளர்னு வரலாம். பட் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து கலைஞர் அப்படின்றது வரணும். பிரஷ் என்றால் தூரிகை, கரெக்டா தான் இருக்கு. மேனுஸ்கிரிப்ட் என்பது கையெழுத்துப்படி, ஓகே, கையெழுத்தால் எழுதப்பட்டதான் மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வெட்டு அப்படின்றது கிடையாது. ஸோ அப்ப இதுவும் தவறாதான் இருக்கு, ஒன்னும் தவறாதான் இருக்கு. ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்றது அழகியல், அழகியல் அல்லது முருகியல் அப்படின்னு புத்தகத்துல குறிப்பிடுவாங்க. ரெண்டுமே ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்றது இருக்கு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு அப்படின்றது அர்த்தம். பட் இங்க கையெழுத்துப்படின்னு இருக்கு. அப்ப இதுவும் தப்பா தான் இருக்கு. அப்ப 3 தப்பா இருக்கு, 2 கரெக்டா இருக்கு. அப்ப இரு இணைகள் தான் கரெக்டான விடை. 23வது வினான்றது பாருங்க, ஐலாண்ட் என்பதன் தமிழாக்கம் தருக. ஐலாண்ட் என்றால் தீவு என்பது சரியான விளக்கம். 24வது வினாவை பாருங்க, பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. இரிகேஷன் என்பது நீர்ப்பாசனம், அது கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. கல்டிவேஷன் அப்படின்றது சாகுபடி அப்படின்றத குறிக்கக்கூடியதா இருக்கும். ஸோ வேளாண்மை அப்படின்றது இல்லை. ஸோ அப்போ அது தவறா இருக்கு. ஹார்வெஸ்ட் அப்படின்றது அறுவடையை குறிப்பிடக்கூடியதா இருக்கு. அக்ரானமி அப்படின்றது வேளாண்மையை குறிப்பிடக்கூடியதா இருக்கு. பட் நாட்டுப்புறவியல் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்ப 2 மற்றும் 4 தான் தவறானவையா இருக்கு. 25வது வினான்றது பாருங்க, பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. ஸோ டாக்டரின் அப்படின்றது அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியானவின்னு கேட்டிருக்காங்க. எது எது சரியானது? டாக்டரின் அப்படின்றது கொள்கை, பட் கண்ணியம்ன்றது. ஸோ அப்ப தப்பு. ஆஸ்ட்ரானமி அப்படின்றது வானம் சார்ந்த ஒரு கூறுகள். ஸோ அப்ப இதுல வாழ்வியன் இருக்கு, இதுவும் தவறானது. ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம். ஸோ இது கரெக்ட். சின்சியாரிட்டி அப்படின்றது வாய்மை, இதுவும் கரெக்ட். இன்டெகிரிட்டி அப்படின்றது நேர்மை. ஸோ அப்ப இதுவும் கரெக்ட். ஸோ அப்ப 1, 2 மட்டும் என்னவா இருக்கு? தப்பா இருக்கு. அப்ப 3, 4, 5 சரி. ஸோ அப்ப சி என்பதான் கரெக்டான விடை. 26வது வினான்றது பாருங்க, கிரியேட்டர் என்பதன் தமிழாக்கம் தருக. கிரியேட்டர் என்றால் படைப்பாளர் என்பது பொருள். 27வது வினாவை பாருங்க, பின்வரும் தவறாக பொருந்துள்ள இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆர்த்தோகிராஃபி, மேகசின், லிங்குவிஸ்டிக்ஸ், பப்பட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்த்தோகிராஃபி அப்படின்றது எழுத்து கலையை குறிப்பிடக்கூடியதா இருக்கு. ஆனா இதுல சொல்லி இலக்கணம் இருக்கு. ஸோ அப்ப இதுவே தவறாக தான் பொருந்திருக்கு. மேகசின் அப்படின்றது பருவ இதழ், கரெக்ட் தான். லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றது மொழியியல், கரெக்ட் தான். பப்பட்ரி அப்படின்றது பப்பட் அப்படின்னா பொம்மையை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஆட்டம். ஸோ அதுதான் பப்பட்ரி. அப்போ பொம்மலாட்டம், அதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்ப தவறான இணைன்னு பாத்தீங்கன்னா ஏ தான். 28வது வினான்றது பாருங்க,
பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா கல்வி சார்ந்த கலைச்சொற்களா கேட்டிருக்காங்க. சோ அப்ப நம்ம கொஸ்டின் எப்படி எடுக்கணும்? சோ பிஎஸ்டி ஃபாரஸ்ட்ரி அப்படின்றப்ப இளநிலை வானவியல் தான். அதே இது எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்ப முதுநிலை வனவியல் தான். கர்டசி அப்படின்றப்ப நற்பண்பு தான். மூன்றுமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. பட் கல்வி சார்ந்த கலைச்சொல்னு பார்க்கப்ப கர்டசி அப்படின்றது கல்வி சார்ந்தது கல்ல. ஸோ அப்ப பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இளநிலை வனவியலும் எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது முதுநிலை வனவியலும் தான் கரெக்ட். அப்போ 1, 2 மட்டும் தான் கரெக்ட். அப்ப ஏ என்பதுதான் கரெக்டான விடை. 29வது வினா அப்படின்றது பாருங்க பொறுத்துக்க. இங்கிட்டு ஏ சைடு இருக்கு, இங்கிட்டு பி சைடு இருக்கு. சோ ஏல பேரபிள் அப்படின்றது ஓமே குறிக்கும். சோ அப்போ 3. ஜங்கிள் அப்படின்றது காடை குறிக்கும். அப்போ 1. பயோடைவர்சிட்டி அப்படின்றப்ப பல்லுயிர் மண்டலத்தை குறிக்கும். 4. நேச்சுரல் ரிசோர்ஸ்னா இயற்கை வளத்தை குறிக்கும். அப்போ 2. அப்போ 3, 1, 4, 2 என்பது டி தான் என்பதுதான் கரெக்டான விடை. 30வது வினான்றது பாருங்க. பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்துள்ள இணையை தேர்ந்தெடுத்து. ஸோ ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க, அதற்கான தமிழ் சொல். ஸோ எலக்யூஷன் அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னா சொற்பொழிவு, அதாவது உங்களுடைய பேச்சாற்றலை குறிக்கக்கூடியதா இருக்கு. பட் இதுல முழக்கம்னு இருக்கு. ஸோ அப்போ இது தப்பு. பேலட் அப்படின்றது கதைப்பாடல் தான். ஸோ அது கரெக்டா தான் இருக்கு. ஸோ சரியாக புரிந்துள்ளதுன்னா அப்ப பி தான். இதுதான் பேலட் என்பதுதான் கதைப்பாடல். ஸ்லோகன் என்றால் முழக்கம் அப்படின்றது அர்த்தம். சாக்ரிஃபைஸ் அப்படின்றது தியாகம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ மீதி 3 மிஸ் மேட்சா இருக்கு. 31வது வினான்றது பாருங்க. பின்வரும் நூற்றில் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ அதே தான் ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க, தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்மரைன் அப்படின்றது கடல்வாழ் உயிரினம் கிடையாது, கடல்வாழ் நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மரைன் கிரியேச்சர்னா கடல்வாழ் உயிரினம். செயலர் அப்படின்னா மாலுமி. ஸோ அப்போ இதுதான் கரெக்டா பொருந்திருக்கு. ஓஷன் அப்படின்றப்ப கடல் அப்படின்றது வரும். பட் இதுல புயல்னு இருக்கு. ஸோ அப்போ அதுவும் தவறாதான் இருக்கு. ஸோ இதற்கான ஆன்சர் சி தான். 32வது வினான்றது பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியானதை தேர்ந்தெடுத்தும் காட்ட சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் அப்படின்றது மின்னணு வணிகமா? சோ இது இணையதள வணிகம் அப்படின்றது வந்திருக்கும். டெபிட் கார்டு அப்படின்றப்ப அது என்ன இருக்கும்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய பற்று அட்டை அப்படின்றது இருக்கும். கிரெடிட் கார்டு என்றால் கடன் அட்டை. கரெக்ட் தான். சோ அப்ப சி தான் இதுல இருக்கக்கூடிய கரெக்டான விடை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றப்ப மின் வணிகம் அப்படின்றது கூட இருக்கலாம். ஓகே, மின்னணு வணிகம் அப்படின்றது கூட குறிப்பிடக்கூடியதா இருக்கும். ஸோ அப்ப டியும் தவறாதான் இருக்கு. ஸோ அப்ப சி என்பதான் கரெக்டான விடை. 33வது வினான்றது பாருங்க. ஹோமோகிராஃப் சரியான சொல்லை கண்டே. ஹோமோகிராஃப் அப்படின்றது குறிப்பிடக்கூடியது அப்படின்னா ஒப்பெழுத்து அப்படின்றதா ஹோமோகிராஃப். உயிரெழுத்து அப்படின்றது ஒவல்ஸ், மெய்யெழுத்து அப்படின்றப்ப கான்சனன்ட்ஸ், ஹோமோகிராஃப் என்பது ஒப்பெழுத்து. 34வது வினான்றது பாருங்க. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. சோ எத்தனை இணைகள் கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். கான்சோனன்ட் அப்படின்னோம்னா மெய்யெழுத்து பட் உயிரெழுத்து இருக்கு. சோ தப்பு. எபிகிராஃப் அப்படின்றப்ப அது கல்வெட்டு, கல்வெட்டியல். சோ அதுவும் கரெக்டா தான் இருக்கு. போனிம் அப்படின்றப்ப ஒலிப்பு முறை அப்படின்றது அர்த்தம். சோ இதுல மூக்கொலி அப்படின்றது. சோ அதுவும் தவறு தான். வவ்வல் அப்படின்னோம்னா உயிரெழுத்து, அப்போ உயிரொலி, அதுவும் கரெக்ட் தான். சோ அப்ப எத்தனை இணைகள் இதுல கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 இணைகள் அப்படின்றது கரெக்டா இருக்கு. 35வது வினான்றது பாருங்க. பின்வருவனவற்றுள் தவறான இணையை தேர்க. பிளைன் அப்படின்றது சமவெளி, கரெக்டா தான் இருக்கு. ஸோ திக்கெட் அப்படின்றது முச்செடியை குறிக்கக்கூடியதா இருக்கும், முட்புதரை குறிக்கக்கூடியதா இருக்கும். பட் இதுல பள்ளதாக்குன்னு இருக்கு. ஸோ இதுதான் தவறானது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சரும் கூட. லோகஸ்ட்னா வெட்டுக்கிளி, கரெக்ட் தான். பட் என்றால் முட்டு, அதுவும் கரெக்ட் தான். 36வது வினா அப்படின்றது பாருங்க. ஸோ ஆங்கில சொல், இதற்கு ஏற்ற மாதிரி தமிழ் சொல். ஸோ ஆங்கில சொல்ல ஃப்ளூட் அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னா புல்லாங்குழல குறிக்கக்கூடியதா இருக்கு. பாஸ்கெட்ரி அப்படின்றது கூடை முடியதுல குறிக்கக்கூடியதா இருக்கு. ரைட் அப்படின்றது சடங்க குறிப்பிடக்கூடியதா இருக்கு. நைட்டிங் அப்படின்னா பின்னுதல குறிப்பிடக்கூடியதா இருக்கு. ஸோ அப்ப 3, 4, 1, 2 என்பதுதான் கரெக்டான வழி. 37வது வினான்றது பாருங்க. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. நிறுத்தக்குறி அப்படின்றது பங்க்சுவேஷன். ஸோ கரெக்டா தான் இருக்கு. 2வது அணிகலன் அப்படின்றது ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு வரணும். ஜுவல்லரி அப்படின்னா நகை அப்படின்ற பொருள் வரும். அப்புறம் 2வது தவறாதான் இருக்கு. மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன் வரணும். இல்ல ரிஃபார்ம் இருக்கு. ஸோ அப்போ 3வதும் தப்பா தான் இருக்கு. விழிப்புணர்வுனா அவேர்னஸ். ஸோ 4வது கரெக்ட். திறமை அப்படின்றது இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இருந்திருக்கணும். பட் இதுல இன்டெலிஜென்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இதுவும் தவறாதான் இருக்கு. ஸோ இதுல 1 மற்றும் 4 தான் சரியானதா இருக்கு. ஸோ 2 இணைகள் தான் சரியானது. 38வது வினான்றது பாருங்க. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ பக்க விளைவு அப்படின்னோம்னா சைடு எஃபெக்ட் அப்படின்றது அர்த்தம். நுண்ணுயிர் முறி அப்படின்னோம்னா ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது அர்த்தம். மரபணு அப்படின்னா ஜீன்றது அர்த்தம். ஒவ்வாமை அப்படின்றப்ப அலர்ஜின்றது அர்த்தம். பட்டய கணக்கர் அப்படின்றப்ப ஆடிட்டர்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆடிட்டர் எங்க இருக்கு? கடைசியா இருக்கு. 5, 4 என்பதுதான் கரெக்டான விடை. அப்ப 2, 5, 3, 1, 4 என்பதுதான் கரெக்டான விடை. பி என்பதுதான் கரெக்டான விடை. 39வது வினான்றது பாருங்க. தமிழாக்கம் தருக. ஹெர்ப்ஸ் அப்படின்னோம்னா மூலிகை என்பது பொருள். 40வது வினான்றது பாருங்க. டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்றது சொத்து மாற்று சட்டம் அப்படின்றதான் கரெக்டான விடை. 41வது வினான்றது பாருங்க. அலுவல் சார்ந்த சொற்கள்ல ரிசிப்ட் அப்படின்றது பற்று சீட்டு அப்படின்றது அர்த்தம்.
42வது வினான்றது பாருங்க டிடி, அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்றது என்னது? டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை அப்படின்றது அர்த்தம். காசோலை அப்படின்னோம்னா செக் அப்படின்றது அர்த்தம். 43வது வினான்றது பாருங்க பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக. எஸ்கலேட்டர் அப்படின்றது மின் படிகட்டு அப்படின்றது அர்த்தம். 44வது வினான்றது பாருங்க ரிட்ஸ் அப்படின்றது சட்ட ஆவணங்கள் அப்படின்றது அர்த்தம். 45வது வினான்றது பாருங்க ரிலீஜியன் அப்படின்னா சமயம் அப்படின்றது அர்த்தம். சேரிட்டி அப்படின்றது ஈகை அப்படின்றது அர்த்தம். சிம்பிளிசிட்டி அப்படின்றது எளிமைன்னு அர்த்தம். சின்சியாரிட்டினா வாய்மை அப்படின்றது அர்த்தம். அப்ப 45க்கு பி என்பதுதான் கரெக்டான விடை. 46வது வினான்றது பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். ரேஷனல் அப்படின்றது பகுத்தறிவு அப்படின்றது அர்த்தம். ரேஷனல்னா பகுத்தறிவு என்பது அர்த்தம். 47வது வினான்றது பாருங்க கான்சோனன்ட் அப்படின்றது மெய்யொலி அப்படின்றது அர்த்தம். அதாவது மெய்யெழுத்து அப்படின்றது குறிக்கும். உங்களுக்கான கேள்வி 47வது வினால இருக்கக்கூடிய சி ஆப்ஷன் சித்திர எழுத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன குறிப்பிட வரும் அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 48வது வினான்றது பாருங்க சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆங்கில சொல் இருக்கு, தமிழ் சொல் இருக்கு. சோ அப்ப லூம் அப்படின்றது தறிய குறிக்கும், பட் இங்க நூல்னு இருக்கு. சோ அப்ப இதுதான் தவறானதா இருக்கு. ரெண்டாவது டேர்னிங் அப்படின்றது தோல் பதனிடுதல குறிக்கக்கூடியதா இருக்கும், பட் இங்க பால் பண்ணைன்னு இருக்கு. ஸ்ட்ரிச் அப்படின்றது தையல தான் குறிக்குது. ஸோ கரெக்ட் தான். ஸோ அப்போ இதுதான் கரெக்டான விடையும் கூட 48க்கு. டையிங் அப்படின்றப்ப சாயமிடுதல்னு வரும், பட் இதுல தோல் பதனிடுதல் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இதற்கான விடை சி என்பது தான். 49வது வினான்றது பாருங்க. ஸோ ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க, அதற்கான தமிழ் சொல். ஸோ ஈக்வஸ்டரியன் அப்படின்றப்ப குதிரையேற்றம் கரெக்டாக தான் இருக்கு. லீடர்ஷிப் தலைமை பண்பு கரெக்டாக தான் இருக்கு. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது அது சட்டமன்ற மேலவை உறுப்பினர் இருக்கு, பட் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அல்லது கீழவை உறுப்பினர்னு வரணும், இல்ல சட்டமன்ற உறுப்பினர்னு வரணும். மேலவை அப்படின்றப்ப அது அப்பர் ஹவுஸ் சொல்லுது. ஸோ அது வந்து குறிப்பிடாது இதுல. ஸோ விக்டரி அப்படின்றது வெற்றியை குறிக்கும். ஸோ அதுவும் கரெக்டா தான் இருக்கும். ஸோ அப்ப இதுல தவறான சி என்பது தான். 50வது வினா அப்படின்றது பாருங்க செயின்ட் அப்படின்றது ஞானியை குறிக்கக்கூடியதா இருக்கும். 51வது வினா அப்படின்றது பாருங்க பின்வரும் இணைகளில் கருத்தில் கொள்க. அதுல ஆங்கில சொல் தமிழ் சொல்ல எத்தனை இணைகள் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சேரிட்டி அப்படின்னோம்னா தொண்டு கரெக்ட் தான். ரேஷனல் அப்படின்னோம்னா பகுத்தறிவு அப்படின்றது இருக்கணும், பட் இதுல சீர்திருத்தம்னு இருக்கு. ஸோ அதுவும் தவறு தான். ரிஃபார்ம் அப்படின்றது மறுமலர்ச்சி தான் கரெக்டா தான் இருக்கு. இன்டெகிரிட்டினா நேர்மை அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அப்ப இதுல 3 இணைகள் அப்படின்றது கரெக்டா இருக்கு. 52வது வினா பொறுத்துக பாருங்க. அப்ஜெக்டிவ் அப்படின்றது குறிக்கோளை குறிக்கும். அப்போ முததுக்கு 3. கான்பிடன்ஸ் அப்படின்னோம்னா நம்பிக்கையை குறிக்கும். அடுத்ததுக்கு 2. ஸோ அப்போ 3, 2. டாக்டரேட் அப்படின்ற முனைவர் பட்டத்தை குறிக்கும். அப்ப 3, 2, 1 அப்படின்னு வரணும். ஸோ 3, 2, 1. அப்ப ஏ என்பதுதான் கரெக்டான விடை. டபுள் ஓட்டிங் அப்படின்றப்ப இரட்டை வாக்குரிமை குறிக்கும். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தத்தை குறிக்கும். 53வது வினான்றது பாருங்க ப்ரௌசர் என்ற சொல்லின் தமிழ் சொல்லை கண்டது. ப்ரௌசர் என்றால் உளவி அல்லது உலாவி என்பது பொருள். 54வது வினான்றது பாருங்க டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. டெரகோட்டா அப்படின்றது சுடுமண் சிற்பக்கலையை குறிப்பிடக்கூடியதா இருக்கும். 55வது வினான்றது பாருங்க கலைச்சொல் அறிதல்ல ரெசிப்ரோசிட்டி அண்ட் ஈக்வெஸ்டரியன். ஸோ ஈக்வெஸ்டரியன் என்றால் குதிரையேற்றம், ரெசிப்ரோசிட்டி என்றால் ஒப்புரவு நெறி. ஸோ அப்ப சி என்பதான் கரெக்டான விடை. 56வது வினான்றது பாருங்க ஒய்ட் ஏரியா நெட்வொர்க். ஒய்ட் ஏரியா நெட்வொர்க்னா பெரும்பரப்பு வலையமைப்பு என்பது பொருள். 57வது வினான்றது பாருங்க தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். பிறமொழி சொல்லு இங்க தமிழ் சொல் இருக்கு. ஸோ கீபோர்டு அப்படின்றது விசைப்பலகை கரெக்ட் தான். மல்டிமீடியா கேம்ஸ் அப்படின்னோம்னா பன்னாட்டு விளையாட்டு அப்படின்றது வரையாது. ஓகேவா? ஸோ இப்போ இதுல நமக்கு தெரிஞ்சிருச்சு தவறான இணை என்பது பி தான். டவுன்லோட்னா பதிவிறக்கம் தான். சாட்டிங் அப்படின்னா கருத்து பரிமாற்றம் தான். ஸோ இப்போ பி என்பதான் மாறி இருக்கு, மிஸ் மேட்சா இருக்கு. ஸோ அப்போ அதுதான் கரெக்டான விடயம் கூட. 58வது வினா அப்படின்றது பாருங்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஷிஃப்ட் கீ அண்ட் ஃபிளாப்பி டிஸ்க். ஷிஃப்ட் கீ அப்படின்றது மாற்று விசை குமிழி, ஃபிளாப்பி டிஸ்க் அப்படின்னோம்னா நெகிழ்வெட்டு என்பது பொருள். அப்ப சி என்பதான் கரெக்டான விடை. 59வது வினா அப்படின்றது பாருங்க பின்வருவனவற்றுள் தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ எது தவறாக பொருந்திருக்கு? இன்டர்வியூ அப்படின்னோம்னா நேர்காணல் கரெக்டா தான் இருக்கு. ஜாப் என்றால் வேலை கரெக்டா தான் இருக்கு. மேனேஜர் என்றால் மேலாளர் கரெக்டா தான் இருக்கு. நிச்சயம் பட் அதுல ஆசீர்வாதம் அப்படின்னு இருக்கு, பிளெஸிங் அப்படின்றது இருக்கு. ஸோ இதுதான் தவறானதா இருக்கு. ஸோ இப்ப டி என்பதுதான் 59க்கு விடை. 60வது வினா அப்படின்றது பாருங்க பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. ஸோ டெட்லைன் அப்படின்றது குறித்த காலம் அப்படின்றது அர்த்தம். 4 ஃபர்ஸ்ட் இதுக்கானது. 2வது எடிட்டோரியல் அப்படின்றது தலையங்கம் அப்படின்றத குறிக்கும். ஸோ அப்ப 4, 1. கிரீன் ப்ரூஃப் என்பது திருத்தப்படாத அச்சடிப்பு. கடைசியில 4 லே அவுட் என்பது செய்தித்தாள் வடிவமைப்பு. கடைசியில போலியோ நம்பர் அப்படின்றது இதழ் எண். ஸோ அப்ப 4, 1, 2, 3, 5 என்பதுதான் கரெக்டான விடை. 61வது வினான்றது பாருங்க சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழியை தருக.
சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னா முதல்ல நமக்கு உதவி, அதற்கு பின்னாடி தான் மற்றவர்களுக்கு உதவி. அப்படின்னோம்னா தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும் அந்த பழமொழியை தான் இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையா குறிப்பிடுது. பட் இதற்கு ஏ ஆப்ஷனும் நமக்கு வர மாதிரி இருக்கும். தன் கையே தனக்கு உதவின்னு இருக்கு. தன்னுடைய கையை தவிர்த்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னா முதல்ல வீட்டுல தான் நம்மளுடைய சேரிட்டின்றது, அதுக்கப்புறம் தான் வெளியில அப்படின்றது அர்த்தம். அதான் தனக்கு மிஞ்சிய ஹோம்னா நம்மள சொல்றாங்க. அப்ப தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும். 62வது வினான்றது பாருங்க, மேனுஸ்கிரிப்ட் ஆல்ரெடி பார்த்திருந்தோம். மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்துப்படி அல்லது கையெழுத்து பிரதி அப்படின்றது அர்த்தம். 63வது வினான்றது பாருங்க, பின்வரும் நோற்றில் பொருந்தாத இணையை தேர்க அப்படின்ற கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ஃபிம் அப்படின்னா ஒருவன், கரெக்ட் தான். போனிம் அப்படின்னா ஒலியன், அதுவும் கரெக்ட் தான். கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னா ஒப்பிலக்கணம் அப்படின்றது கரெக்ட் தான். உங்களுக்கான வினா 63வதுல வரக்கூடிய ஒப்பிலக்கணம் அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யார் எழுதுனது, எந்த ஆண்டு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணிருங்க. கடைசியில் லெக்சிகான் அப்படின்னா கையேடு அப்படின்றது வராது. லெக்சிகான் அப்படின்றப்ப டிக்ஷனரி அப்படின்றது கையா ஒரு குறிப்போட வரும். ஸோ அப்போ அதுதான் பொருந்தாத இணையா இருக்கு. 64வது வினான்றது பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றது மொழியியலை குறிக்கக்கூடியதா இருக்கும். பிலாஜசிஸ் அப்படின்றது மொழியல் புலமையை குறிப்பிடக்கூடியதா இருக்கும். போனாலஜிஸ்ட் அப்படின்றது ஒளியலாளர் குறிக்கக்கூடியதா இருக்கும். பாலிகாட் என்பது பன்மொழி அறிஞரை குறிக்கும். போனடிக்ஸ் அப்படின்றது ஒளி பிறப்பியலை குறிக்கும். அப்ப 5க்கு ஏ என்பதுதான் கரெக்டான விடை. 65வது வினான்றது பாருங்க, கீழ்கண்ட பொன்மொழிக்கு இணையான தமிழ் பழமொழி ஒன்றை தேர்ந்தெடுத்ததுங்க. எவ்ரி ஃபிளவர் இஸ் அ சோல் பிளாசமிங் இன் நேச்சர். அதாவது மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் மன உண்டு அப்படின்றதான் அதற்கான விடை. உங்களுக்கான கேள்வி என்னன்னா 65ல வரக்கூடிய அந்த பழமொழி மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அதை கூறியவர் யார் அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணிருங்க. 66வது வினான்றது பாருங்க, டவுன்லோட் என்பது பதிவிறக்கம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 2, பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு அப்படின்றது பயணியர் பேர் பதிவு அப்படின்றது அர்த்தம். அப்போ 2வதுக்கு 1, ஸோ அப்போ 2, 1 வரணும். வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்றது காணொலி கூட்டம். அப்போ 2, 1, 4. நாட்டிக்கல் மைல் அப்படின்றது கடல் மைல் அப்படின்றது குறிக்கும். அப்ப 2, 1, 4, 3. எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்றது மின்னணு கருவியை குறிக்கும். அப்ப 5. அப்ப 2, 1, 4, 3, 5. 2, 1, 4, 3, 5ன்றது ஏ என்பது தான். 67வது வினா அப்படின்றது பாருங்க, ஒளிப்படி இயந்திரம் அப்படின்றது போட்டோ காப்பியர் அப்படின்றது அர்த்தம். தொலைநகல் இயந்திரம் அப்படின்றது ஃபேக்ஸ் அப்படின்றது அர்த்தம். அப்ப 4, 2 அப்படின்றது வரணும். தானியங்கி பண இயந்திரம் அப்படின்னா ஏடிஎம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்றது அர்த்தம். அப்ப 4, 2, 3. அட்டை தேய்ப்பு இயந்திரம்னா ஸ்வைப்பிங் மிஷின். 5. தையல் இயந்திரம் அப்படின்றப்ப ஜூயிங் மிஷின். ஸோ அப்போ 1. அப்ப 4, 2, 3, 5, 1. 4, 2, 3, 5, 1 என்பது பி என்பதுதான் கரெக்டான விடை. 68வது வினான்றது பாருங்க, ஆளறி சோதனை கருவி என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லை காண்க. ஆளறி சோதனை கருவி அப்படின்னா பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படின்றது அர்த்தம். 69வது வினான்றது பாருங்க, மிசைல் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக. மிசைல் என்றால் ஏவுகணை என்பது அர்த்தம். 70வது வினான்றது பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னோம்னா மென்பொருளை குறிக்கும். ப்ரௌசர் அப்படின்னோம்னா உலாவியை குறிக்கும். கர்சர் அப்படின்றப்ப சுட்டியை குறிக்கும். சைபர் ஸ்பேஸ் அப்படின்றப்ப இணையவழியை குறிக்கும். ஃபோல்டர் அப்படின்றப்ப உரையை குறிக்கும். இப்ப 4, 3, 2, 5, 1 டெல்லி டி என்பதுதான் கரெக்டான விடை. 71வது வினான்றது பாருங்க, பின்புறம் நோற்றில் தவறான இணையை தேர்க. இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, தமிழ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்கவேஷன் அப்படின்றது அகலாய்வு. ஸோ கரெக்ட் தான். எபிகிராஃபி அப்படின்றது கல்வெட்டியல் அல்லது கல்வெட்டு அப்படின்னு வரணும். இதுல பொறிப்புன்னு இருக்கு. ஸோ அப்போ இதுதான் தவறான இணை. அப்ப 71க்கு பி என்பதுதான் தவறான இணை. எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர்னா புடைப்பு சிற்பம் தான். கல்ச்சரல் சிம்பிள்ஸ் அப்படின்னா பண்பாட்டுக்குறி என்பதுதான் கரெக்டான விடை. 72வது வினான்றது பாருங்க, சரியான இணையை கண்டறிக. ஸோ ரினைன்ஸ் கொடுத்துட்டு அங்கிட்ட அழகியலா முருகியலா தோன்மமா மறுமலர்ச்சியான்னு கொடுத்துருக்காங்க. ரினைன்ஸ் நேஷனல் ரினைன்ஸ் அப்படின்னா தேசிய மறுமலர்ச்சி அப்படின்றது அர்த்தம். அப்புறம் ரினைன்ஸ் என்றால் மறுமலர்ச்சி அப்படின்றது பொருள். ஸோ அப்ப டெல்லி தான் ஆன்சர். 73வது வினான்றது பாருங்க, மித் அப்படின்றது தொன்மம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 3, இதை வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். சி என்பது தான். அப்ப மித்னா தொன்மம். ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அல்லது முருமியல். டெர்மினாலஜி அப்படின்றது கலை சொல்லை குறிக்கும். ஆர்டிஃபேக்ட்ஸ் என்பது கலைப்படைப்புகளை குறிக்கும். 74வது வினான்றது பாருங்க, நாட்டிக்கல் மைல் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல் தேர்க. நாட்டிக்கல் மைல் என்பது கடல் மைல், அதாவது கடல் இருக்கக்கூடிய அந்த அளவையும் அதே இது வானம் அதாவது பிளைட்ஸ் அது யூஸ் பண்றதும் நாட்டிக்கல் மைல் அப்படின்றது குறிப்பிடுவாங்க. சாலைகள்ல மட்டும்தான் மைல் மற்றும் கிலோமீட்டர்னு பயன்படுத்துவாங்க. வானிற்கும் நீர்பரப்பிற்கும் நாட்டிக்கல் மைல் என்பது குறிப்பிடுவாங்க. உங்களுக்கான கேள்வி என்னதுன்னா, ஒரு மைல்னா எத்தனை கிலோமீட்டர், அதே இது ஒரு நாட்டிக்கல் மைல்னா எத்தனை கிலோமீட்டர், அதே நேரத்துல ஒவ்வொரு நாட்டிற்கும் அதனுடைய கடற்பரப்புன்றது எத்தனை நாட்டிக்கல் மைல் குறிப்பிட்டுள்ளாங்க அப்படின்ற இந்த 3 கொஸ்டின் 74ல 3 கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, யார் கரெக்டா பண்றீங்கன்னு பார்க்கலாம். 75வது வினான்றது பாருங்க, அலுவல் சார்ந்த சொற்கள் கேட்டிருக்காங்க. சோ அப்ப
கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள் எல்லாமே கரெக்ட் தான். கேபினட்னா அமைச்சரவை, ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம், பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. பட் 4மே கரெக்டா இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அலுவல் சார்ந்தது, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்தது அப்படின்னா கேபினட். கேபினட் என்றால் அமைச்சரவை. அப்ப பி என்பதுதான் கரெக்டான விடை. 76வது வினான்றது பாருங்க. சரியான இணையை கண்டறிக. அலுவல் சார்ந்த சொற்கள் அதே தான். எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல் கரெக்ட் தான். கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோயில் கரெக்ட் தான். ட்ரெஷரி அப்படின்னா கருவூலகம் கரெக்ட் தான். ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுக்கல் கரெக்ட் தான். பட் இதுல அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்கப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்ததுன்னா ட்ரெஷரி. ஸோ ட்ரெஷரி என்றால் கருவூலம் என்பதுதான் சி என்பதுதான் கரெக்டான விடை. 77வது வினா அப்படின்றது பாருங்க. டிசீஸ் அப்படின்றது நோய். அப்ப 4. சைடு எஃபெக்ட் அப்படின்றது பக்க விளைவு. ஜீன் என்றால் மரபணு, அலர்ஜி என்றால் ஒவ்வாமை. அப்ப 4, 3, 1, 2 என்பதுதான் கரெக்டான விடை. 78வது வினான்றது பாருங்க. ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல். ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர் என்பது பண்டைய இலக்கியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். 79வது வினான்றது பாருங்க. சேலஞ்ச் ரோல் அப்படின்றது சேலஞ்ச் சாயில் என்பது கலர் நிலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். 80வது வினான்றது பாருங்க. தவறான இணை கேட்டிருக்காங்க. கான்சுலேட் என்பது துணை தூதரகம் கரெக்ட். பேட்டன் என்றால் காப்புரிமை கரெக்ட். டாக்குமெண்ட் என்றால் கோப்பு அப்படின்றது வந்திருக்கணும். பட் இதுல ஃபைல் இருக்கு. ஸோ அப்ப பணம் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுதான் தவறானது. கில்ட் என்றால் வணிக குழு. ஸோ அப்ப சி என்பதுதான் இதுல தவறான இணை. 81வது வினான்றது பாருங்க. அஃபிடவிட் என்பது ஆணை உறுதி ஆவணம் என்பது கரெக்டான விடை. 82வது வினா என்றது பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. ஸோ 4 நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரீஜியனல் லிட்ரேச்சர் அப்படின்றதா வட்டார இலக்கியத்தினுடைய சரியான இணையா இருக்கும். 83வது வினான்றது பாருங்க. காணொலி கூட்டம் என்பதன் சரியான கலைச்சொல் என்னதுன்னா வீடியோ கான்பரன்ஸ். 84வது வினான்றது பாருங்க. அக்ரானமி என்பதன் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் என்னதுன்னு பாத்தீங்கன்னா உளவியல் அப்படின்றது அர்த்தம். 85வது வினான்றது பாருங்க. சமன் அப்படின்றது அலைப்பானை ஏ என்பதுதான் கரெக்டான விடை. 86வது வினான்றது பாருங்க. இந்தியன் பீனல் கோட் அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அப்படின்றது அர்த்தம். 87வது வினான்றது பாருங்க. நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீநுண் தொழில்நுட்பம் அப்படின்றது அர்த்தம். உங்களுக்கான இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா நானோ அப்படின்றது 10 பவர் எத்தனை என்பதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 87வது வினா அப்படின்னு போட்டு 10 பவர் அதுக்கு பவருக்கு அதாவது இந்த ஸ்டார் அப்படின்ற குறிய பயன்படுத்துங்க. 88வது வினான்றது பாருங்க. இன்டலெக்சுவல் அப்படின்றது அறிவாளர் என்பது பொருள். 89வது வினான்றது பாருங்க. ஆன்டி லாக்வைஸ் அப்படின்றது இடஞ்சுழியை குறிக்கக்கூடியதா இருக்கும். 90வது வினான்றது பாருங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றது மீத்திறன் கணினி குறிக்கக்கூடியதாக இருக்கும். 91வது வினான்றது பாருங்க. ரிஃபார்ம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஃபார்ம் அப்படின்றது சீர்திருத்தத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும். 92வது வினான்றது பாருங்க. ரேஷனல் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பகுத்தறிவை குறிக்கக்கூடியதா இருக்கும். 93 கர்டசி என்பது நற்பண்பை குறிக்கக்கூடியதா இருக்கும். 94ல தவறான கலைச்சொல் அப்படின்றது கேட்டிருக்காங்க. லீடர்ஷிப்னா தலைமை பண்பு கரெக்ட் தான். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற கீழவை உறுப்பினர் இருந்தாலும் கரெக்ட் தான். சட்டமன்ற பேரவை உறுப்பினர் இருந்தாலும் கரெக்ட் தான். பங்க்சுவேஷன் அப்படின்னா நிறுத்த குறியீடுன்னு இருக்கணும். பட் இதுல அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து இருக்கு. ஸோ இதுதான் தவறான இணை. ஈப்பஸ்டரியன் அப்படின்றது குதிரை ஏற்றம், அதுவும் கரெக்டானது தான். 95வது வினான்றது பாருங்க. பேடி அப்படின்றது நெற்பயிரை குறிக்கக்கூடியதாக இருக்கும். 96வது வினான்றது பாருங்க. தவறான கலைச்சொல்லை கேட்டிருக்காங்க. ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம் தான் கரெக்ட். கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பாரம்பரிய எல்லை அப்படின்றதுக்கு. பட் அது ஒரு கலாச்சார எல்லை அப்படின்றது வரணும். கேபினட்னா அமைச்சரவை தான் கரெக்ட். கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விளிம்புகள் தான் கரெக்ட். அப்ப 96க்கு பி. 97வது வினான்றது பாருங்க. பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் என்பதன் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் அப்படின்றது பாத்தீங்கன்னா பயணியருடைய பெயர் பதிவு என்பது கரெக்டான விடை. 98ல ஸ்டாப்லர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் அப்படின்றப்ப கம்பி தைப்பு கருவி என்பதுதான் கரெக்டான விடை. 99 அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டிருக்க. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்றப்ப குமிழிக்கல் கரெக்ட் தான். இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றப்ப பாசன தொழில்நுட்பம் கரெக்ட் தான். வீடியோ கான்பரன்ஸ்ன்றப்ப காணொலி கூட்டம் தான். டிராபிக்கல் ஜோன்றப்ப வெப்பமண்டலம் தான். பட் 4மே கரெக்ட் தான். பட் இதுல அலுவல் சார்ந்த சொல்றப்ப வீடியோ கான்பரன்ஸ் காணொலி கூட்டம் என்பதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் அலுவல் சார்ந்த சொற்களா இருக்கும். 100வது வினா மற்றும் கடைசி வினான்றதை பாருங்க. கன்சியூமர் மற்றும் ஆண்டர்பிரனர் அதற்கு சரியான கலைச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஆண்டர்பிரனர்னா முன்னாடியே பார்த்தோம் தொழில் முனைவோர் அப்படின்றது இருக்கு. கன்சியூமர் அப்படின்றப்ப நுகர்வோர் அப்படின்னு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 100 கேள்விகள் அப்படின்றது பார்த்துருக்கோம். நீங்களும் நம்மளோட சேர்ந்து இந்த டெஸ்ட் அப்படின்றது அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ 100க்கு நீங்க எத்தனை கேள்விகள் கரெக்ட் அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய டெஸ்ட் அப்படின்றது இந்த வீடியோல வந்து நம்ம தமிழ் டெஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டே வரலாம். மேலும் இது போன்ற நல்ல தகவல்கள் நம்ம சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.